ஸோ ஹலோ கைஸ் வெல்கம் டு கோட்மேக்ஸ் டெக்னாலஜி. ஸோ இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, அந்த ஃப்ளட்டர் வெதர் ஆப் அதோட பார்ட் 2 ஓகேவா, யூஐ பற்றி தான் இன்றைக்கி நம்ம இந்த வீடியோ பார்க்க போகிறோம். அண்ட் நீங்கள் நம்ம சேனலில் புதுசாக இருந்தீங்க அப்படின்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஏன்னா நம்ம சேனலில் வெப் டெவலப்மெண்ட் அண்ட் ஆப் டெவலப்மெண்ட் ரிலேட்டடான நிறைய வீடியோஸ் அவைலபிளாக இருக்குது. அண்ட் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காம ஒரு லைக் தட்டிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கைஸ். ஸோ இப்போ வாங்க வீடியோவை ஸ்டார்ட் பண்ணிடலாம். அண்ட் ஸோ கைஸ், போன வீடியோவில் வந்து பார்த்தோம்னா நம்ம அந்த ஏபிஐ மூலியமாக யூஸ் பண்ணி எப்படி அந்த டேட்டா கெட் பண்ணுறது அப்படின்றத பற்றி போன வீடியோவில் பார்த்துருப்போம். ஸோ நீங்கள் அந்த வீடியோ பார்க்கல அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்குது, மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள். அண்ட் இந்த வீடியோவில் வந்து நம்ம கெட் பண்ண அந்த டேட்டாவை வந்து ஒரு யூஐ ஃபார்மில் வந்து நம்ம டிஸ்பிளே பண்ண போகிறோம். அண்ட் அது மட்டும் இல்லாமல் நம்ம சிப் கோட் அந்த லொக்கேஷன் சேஞ்ச் பண்ணி எப்படி நம்ம அந்த வெதர் டேட்டாவை அப்டேட் பண்ணுறது அப்படின்றத பற்றியும் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ இந்த யூஐயில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஃபஸ்ட் நான் வந்து இந்த ஹோம் பேஜ், இது எல்லாமே ஹோம் பேஜ்லேயே வந்துடும். ஸோ முதல்ல இதை நான் வந்து ஸ்மால் பண்ணிக்கிறேன். நெக்ஸ்ட்டு இதில் வந்து பாடி அப்படின்றது இருக்கு இல்லையா, ஸோ இது வந்து அந்த பாடி கண்டெய்னர் அந்த இது ஃபுல்லாகவே வருது. ஸோ இதில் நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா ஃபஸ்ட்டு ஒரு கண்டெய்னர், ஓகேவா, ஃபஸ்ட்டு ஒரு அவுட்டர் கண்டெய்னர் அப்படின்ற மாதிரி ஒரு கண்டெய்னர் வந்து க்ரியேட் பண்ணிக்கிறேன். அண்ட் இந்த கண்டெய்னருக்குள்ளே தான் நமக்கு எல்லாமே வரப்போகுது, ஓகேவா. அண்ட் இந்த கண்டெய்னரில் நான் வந்து என்ன பண்ணுறேன்னா பேடிங் அப்படின்றத ஆட் பண்ணுறேன். ஸோ ஏன் அப்படின்னா லைக் இந்த சைடு எல்லா எட்ஜஸ்லேயுமே வந்து எனக்கு பேடிங் இருக்கணும் அப்படின்றக்காக. ஸோ எட்ஜு இன்செட் டாட் ஆல் அண்ட் இதில் வந்து 10 அப்படின்றத கொடுத்துட்றேன். அண்ட் நெக்ஸ்ட்டு இதுக்கப்புறம் வந்து சைல்டு. ஸோ சைல்டில் வந்து நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா ஃபியூச்சர் பில்டர் அப்படின்ற ஒரு பில்டரை வந்து யூஸ் பண்ண போகிறேன். ஸோ ஏன் அப்படின்னா லைக் இந்த முழு லேஅவுட்டுமே வந்து நம்ம ஒவ்வொரு தடவை வந்து நம்ம அந்த லொக்கேஷன் சேஞ்ச் பண்ணும்போது நமக்கு வந்து சேஞ்ச் ஆகிட்டே இருக்கும், ஓகேவா. இந்த கேஸ் நம்ம என்ன யூஸ் பண்ண போகிறோம் அப்படின்னா லைக் இந்த ஃபங்க்ஷன் இருக்கு இல்லையா, ஸோ இந்த ஃபங்க்ஷன் நம்ம எழுதியிருப்போம் ஏபிஐ ஃபெச் பண்ணுற ஃபங்க்ஷனு. ஸோ இதை டிபெண்ட் பண்ணி ஒரு ஃபியூச்சர் பில்டர், ஓகேவா, அதை வந்து நம்ம க்ரியேட் பண்ண போகிறோம். ஸோ ஃபியூச்சர் பில்டருன்றது வந்து ஒரு ஃபங்க்ஷன் ஏபிஐ யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா அந்த இடத்துல யூஸ் பண்ணுறதுக்கு இதை வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ நான் வந்து தெளிவாக வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் உள்ள. ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஃபியூச்சர் பில்டர் நான் கொடுத்தோன்னே என்ன ஆகுதுன்னா எனக்கு ஃபியூச்சர் அப்படின்றது எது அப்படின்னு சொல்லி கேட்குது. ஸோ அதுக்காக தான் நான் போன வீடியோவில் இந்த இடத்துல வந்து நான் லேட் ஃபியூச்சர் அப்படின்னு சொல்லி ஒரு ஃபியூச்சர் வெதர் ஃபியூச்சர் அப்படின்றத நான் கொடுத்தேன், ஓகேவா. ஸோ அதை தான் இங்கே கொடுக்க போகிறோம். ஸோ இதில் வந்து அண்டர்ஸ்கோர் வெதர் ஃபியூச்சர். ஸோ வெதர் ஃபியூச்சரில் என்ன ஆகும், இந்த ஃபெச் டேட்டா அதாவது இந்த ஏபிஐ ஃபங்க்ஷனு, ஸோ இந்த ஃபங்க்ஷனை தான் இந்த இடத்துல இதாகும் ஃபியூச்சரில், ஓகேவா. அண்ட் இந்த பில்டரில் வந்து லைக் ஒரு ஓப்பன் ப்ராக்கெட் யூஸ் பண்ணிட்டு அண்ட் இதில் வந்து ஸோ ஃபஸ்ட்டு இது வந்து நான் யூஸ் பண்ணல, அதாவது வந்து இண்டெக்ஸ் அந்த மாதிரி சம்திங் இருக்கும். ஸோ அது நமக்கு இப்போ இந்த இடத்துல தேவையில்லை, அதனால் இது பண்ணேன். அண்ட் நெக்ஸ்ட் வந்து ஸ்னாப்ஷாட் அப்படின்னு சொல்லி கொடுத்துட்றேன். ஸோ இந்த ஸ்னாப்ஷாட் வந்து என்ன அப்படின்னா எரர் ஆர் சம்திங் டேட்டா இந்த மாதிரி எதுவாக இருந்தாலும், ஓகேவா, இந்த இடத்துல இதாகும். லைக் ரியாக்டில் வந்து மேப் மெத்தடில் அந்த ரெஸ்பான்ஸ் அப்படின்னு சொல்லி நான் நம்ம அதுலேருந்து ரிட்ராக்ட் பண்ணுவோம் இல்லையா ஃபுல்லாக அதுலேருந்து, ஸோ அந்த மாதிரி, ஓகேவா. அண்ட் இதில் வந்து பார்த்தீங்கன்னா இஃப் ஸ்னாப்ஷாட் டாட் ஹேஷ் டேட்டா, ஓகேவா. ஸோ இதை வச்ச உடனே உங்களுக்கு தெரியும் டாட் வச்ச உடனே பார்த்தீங்கன்னா ஹேஷ் டேட்டா, ஹேஷ் எரரு, கனெக்ஷன் ஸ்டேட்டு, டேட்டா, ஓகேவா, ரன்னிங் டைம், இந்த மாதிரி நிறையா இருக்குது. ஸோ இதுக்காக தான் வந்து நான் அந்த ஃபியூச்சர் பில்டர் அப்படின்றத யூஸ் பண்ணுறேன். லைக் இது நீங்கள் யூஸ் பண்ணுறப்போ வந்து லோடிங் அந்த எரர் ஸ்டேட் இந்த இதுக்கெலாம் வந்து நீங்கள் இதிலேயே யூஸ் பண்ணி நீங்கள் டிஃபைன் பண்ணிக்கலாம். ஸோ அது ஒரு யூஸ்ஃபுல்லான திங் இந்த ஃபியூச்சர் பில்டரில். இன்கேஸ் நீங்கள் இந்த ஃபியூச்சர் பில்டர் யூஸ் பண்ணல அப்படின்னா நீங்கள் ஒரு லைக் ஃபங்க்ஷன் எழுதி தனித்தனியாக அந்த இதுக்கு வந்து ஒரு ஃபங்க்ஷனை ஆட் பண்ணி லோடிங்லாம் செட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ அதை இந்த லோடிங் இந்த எரர் ஸ்டேட் இதெல்லாம் ஹேண்டில் பண்ணுறதுக்காக இந்த ஃபியூச்சர் பில்டர் அப்படின்றது யூஸ் பண்ணலாம். அண்ட் நெக்ஸ்ட் இதில் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ எனக்கு டேட்டா இருக்குது, ஓகேவா, டேட்டா இருக்குது அப்படின்னா நான் வந்து என்ன பண்ணுறேன் ஃபைனல், ஓகேவா, இந்த இடத்துல ஒரு வேரியபிள் வந்து க்ரியேட் பண்ணிக்கிறேன் ஃபைனல் வெதர் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இது ஏன் க்ரியேட் பண்ணுறேன் அப்படின்னா எனக்கு வந்து லைக் இப்போ நான் எழுதுகிறேன் ஸ்னாப்ஷாட் டாட்
இதில் டேட்டா ஓகேவா. ஸோ இந்த மாதிரி நான் ஸ்னாப்ஷாட் டாட் டேட்டா டாட் நேமு, ஸ்னாப்ஷாட் டாட் டேட்டா டாட் டெம்பரேச்சர் அந்த மாதிரி ஒவ்வொரு இதுக்கும் 3 இது டாட் அந்த மாதிரிலாம் வைக்க முடியாதுன்றதுக்காக நான் சிம்பிளி என்ன பண்ணுறேன்னா ஒரு வெதர் அப்படின்ற ஒரு வேரியபிள் க்ரியேட் பண்ணி அதுக்கு அசைன் பண்ணிக்கிறேன். அண்ட் நெக்ஸ்ட்டு இது வந்து என்ன அப்படின்னா இந்த எக்ஸ்க்ளமேட்டரி இது வந்து எதுக்குன்னா நம்ம இந்த இடத்துல ஆல்ரெடி கேட்டிருக்கோம் ஹேஷ் டேட்டா அப்படின்னு சொல்லி ஓகேவா. இன்கேஸ் டேட்டா இல்லை அப்படின்னா இந்த இடத்துல எரர் வரும் இல்லையா. ஸோ அதுக்காக தான் இந்த ஒரு எக்ஸ்க்ளமேட்டரி சிம்பிள். அண்ட் நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ரிட்டர்ன் ஓகேவா. ஸோ ரிட்டர்னில் இது என்ன ரிட்டர்ன் பண்ண போகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு காலம் ஓகேவா. ஸோ காலம் தான், ஏன்னா ஒவ்வொரு இதுவுமே வந்து நமக்கு பேசிக்காக இந்த மொபைல் ஆப்பை பொறுத்த வரைக்கும் நம்ம ஒவ்வொரு இதுவுமே வந்து காலம் வைஸ் தான் இருக்கும் ஓகேவா. ஸோ ஃபஸ்ட்டு ஒரு விஜெட் இருக்கும், அண்ட் செகண்ட் இந்த இடத்துல ஒரு அண்ட் தேர்டு ஒரு விஜெட் அந்த மாதிரி. ஸோ பேசிக்காகவே இது காலம் வைஸ் தான் இருக்கும். நமக்கு வேறு ஏதாவது ஒரு அலைன்மெண்ட்டு அப்படின்னு தேவைப்படுறப்ப ரோ யூஸ் பண்ணுவோம் ஓகேவா. ஆனால் பேசிக்காக காலம் வைஸாக தான் இந்த இடத்துல ஒர்க் ஆகும் ஓகேவா. ஸோ ஃபஸ்ட்டு நான் காலம் அப்படின்றத கொடுத்துட்றேன். அண்ட் நெக்ஸ்ட் இந்த காலம் வந்து காலமில் வந்து சில்ட்ரன் ஓகேவா. ஸோ இந்த சில்ட்ரனில் ஃபஸ்ட்டு நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா ஒரு கண்டெய்னர் க்ரியேட் பண்ணுறேன். ஸோ இந்த கண்டெய்னர் என்ன பண்ணுன்னா ஒரு இமேஜை வந்து ஷோ பண்ணுறதுக்காக. அண்ட் லைக் இதில் பார்த்தீங்க அப்படின்னா நான் அஷட்டில் ஆல்ரெடி இமேஜஸ் போட்டு வச்சுருக்கேன் ஓகேவா. சன் இமேஜ், ரெயின் இமேஜ் அப்படின்னு சொல்லி. ஸோ அந்த இமேஜஸை இங்கே கொடுக்க போகிறோம், அவ்வளோதான், வேறு ஒன்றும் இல்லை. ஸோ இந்த கண்டெய்னரோட ஹைட்டு வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 150 அந்த ரேஞ்சில் நான் கொடுத்துட்றேன். அண்ட் நெக்ஸ்ட் வந்து சாரி டெலீட் ஆயிடுச்சா, ஓகே. அண்ட் நெக்ஸ்ட்டு வந்து மார்ஜின் ஓகேவா. ஸோ இதுக்கு ஒரு மார்ஜின் வந்து ஆட் பண்ணிக்கலாம். ஏன் அப்படின்னா இந்த கண்டெய்னர் வந்து எனக்கு இந்த இடத்துல இருந்து கொஞ்சம் டிஸ்டன்ஸ் விட்டு கீழே இருக்கணும் அப்படின்றக்காக ஓகேவா. அப்படி இல்லை அப்படின்னா மார்ஜின் கூட இந்த இடத்துல தேவையில்லை. ஸோ இதுக்கு நான் வேறு ஒரு சைஸ் பாக்ஸ் ஆட் பண்ணிக்கலாம் ஓகேவா. ஸோ மார்ஜின் இந்த இடத்துல வேணாம், ஓகே. சைல்டு இதில் வந்து பார்த்தீங்கன்னா இமேஜ். ஸோ சைல்டு அப்படின்றதுல நான் வந்து இமேஜ் அப்படின்றத கொடுக்குறேன், இமேஜ். அண்ட் இந்த இமேஜில் வந்து அசட் இமேஜ் அப்படின்னு சொல்லி ஒரு இது இருக்குது. ஸோ இதை கொடுக்குறேன். அசட் இமேஜில் எனக்கு வந்து என்ன அப்படின்னா அசட்ஸ் ஸ்லாஷ் இமேஜஸ் ஸ்லாஷ் சன் டாட் பிஎன்ஜி ஓகேவா. அவ்வளோதான். அண்ட் நெக்ஸ்ட்டு இதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஸோ ஃபஸ்ட்டு இந்த இதில் வந்து ஒரு எரர் இங்கே ஒன்று இருக்குது பார்த்தீங்களா. ஸோ என்ன அப்படின்னா இந்த இடத்துல பில்டர் அப்படின்றது வந்து கண்டிப்பாக இஃப் கிளாஸ் இங்கே கொடுத்ததுனால நமக்கு வந்து இன்னொரு ஒரு ரிட்டர்ன் டைப் இல்லை அப்படின்னு சொல்லி காட்டுது. பில்டர் அப்படின்னு வந்தாலே கண்டிப்பாக ஏதாவது ஒன்று ரிட்டர்ன் பண்ணணும். லைக் இது எந்த இடத்துல இதாகுது அப்படின்னா நம்ம இஃப் கிளாஸ் யூஸ் பண்ணுறதுனால அந்த எல்ஸ் கிளாஸ் ஓகேவா அதுக்கு வந்து ரிட்டர்ன் இல்லை அப்படின்னு சொல்லி சொல்லுது. ஸோ ஒன்றும் பிரச்சனை இல்லை. நம்ம என்ன பண்ணலாம்னா இந்த இடத்துல வந்து இதில் மொத்தம் 2 இது இருக்குது. ஸோ எல்ஸில் ஸோ என்ன அப்படின்னா ஃபஸ்ட்டு வந்து எல்ஸ் இஃப் ஓகேவா. ஸோ எல்ஸ் இஃப்பில் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா எரர் ஓகேவா. எரரை ஃபைண்ட் பண்ண போகிறோம். ஸ்னாப்ஷாட் டாட் ஹேஸ் எரர். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும் நினைக்கிறேன். ஸோ எரர் இருந்துச்சுன்னா அதையும் நம்ம டிஸ்பிளே பண்ணணும் இல்லையா. ஸோ ரிட்டர்ன் சென்டரில் ஒரு டெக்ஸ்ட் ஆட் பண்ண வேண்டியதான். சைல்டில் வந்து டெக்ஸ்ட்டு அண்ட் இந்த டெக்ஸ்ட்டில் வந்து எரர் ஓகேவா. எரரு அப்புறம் அது என்ன எரர் அப்படின்றதுக்கு டாலர் கர்லி பிரேசஸ் யூஸ் பண்ணால் நமக்கு ஸ்னாப்ஷாட் ஓகேவா. ஸ்னாப்ஷாட் டாட் எரர். ஸோ அதை கொடுத்தோம்னா நமக்கு எரர் வந்துடும். அண்ட் இது முடிஞ்சிருச்சு. இப்போ நெக்ஸ்ட்டு இப்போ எல்ஸ் பார்ட் ஓகேவா. ஸோ எல்ஸ் பார்ட்டில் என்ன அப்படின்னா லோடிங்கு. ஸோ எல்ஸில் வந்து ரிட்டர்ன் சர்க்குலர் ப்ராக்ரஸ் இண்டிகேட்டர் அப்படின்றத கொடுத்துட்றேன் ஓகேவா. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம எல்லாமே எழுதியாச்சு.
அண்ட் இப்போ பார்த்தீங்கன்னா நமக்கு அந்த எரரும் போயிடுச்சு. ஸோ இப்போ அந்த இமேஜ் வந்து ஷோ ஆகுது அப்படின்றத பார்க்கலாம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நமக்கு அந்த இமேஜ் ஷோ ஆயிடுச்சு ஓகேவா. அண்ட் இது பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து லைக் லெஃப்ட் சைடில் இருக்குது. நான் வந்து சென்டரில் இதை கொண்டு வரணும். ஸோ அதுக்கு நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா இந்த கண்டெய்னரோட சைல்டு இருக்கு இல்லையா, இந்த கண்டெய்னரோட சைல்டு இமேஜ் அப்படின்னு சொல்லி இருக்கு இல்லையா. ஸோ இந்த இமேஜை வந்து இந்த ஃபுல் இதையுமே வந்து காப்பி பண்ணிட்டு நான் ஒரு சென்டர் அப்படின்ற ஒரு இதை ஆட் பண்ணிடுறேன் ஓகேவா. ஸோ இது மூலயமா என்ன ஆகுனா அந்த கண்டெய்னரோட சென்டரில் எனக்கு வந்து இமேஜ் பிளேஸ் ஆகும். ஸோ ஓகே இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும் நினைக்கிறேன். அண்ட் நெக்ஸ்ட் நான் சொன்ன மாதிரி நமக்கு இந்த இடத்துல கொஞ்சம் கேப் வேணும் மேலே இருந்து. ஸோ அதனால நான் என்ன பண்ணுறேன்னா சைஸ் பாக்ஸ் ஓகேவா, சைஸ் பாக்ஸ்னு ஒரு விட்ஜெட் இருக்குது. ஸோ பேசிக்காக வந்து நம்ம ஃப்ளட்டரில் வந்து மார்ஜின் அதிகமாக யூஸ் பண்ணுறதுக்கு பதிலாக அந்த ஒரு விட்ஜெட் இன்னொரு விட்ஜெட்டுக்கு வந்து நம்ம சைஸ் பாக்ஸ் யூஸ் பண்ணுறது மூலயமா நம்ம வந்து அந்த மார்ஜின் அப்படின்றத வந்து இது பண்ணாமல் எடுக்கலாம் ஓகேவா. அதை யூஸ் பண்ண தேவையில்லை. ஸோ இதுக்கு ஒரு சைஸ் பாக்ஸ் அப்படின்ற விட்ஜெட்டை கொடுத்துட்டு நான் இதுக்கு வந்து ஒரு 30 அப்படின்னு சொல்லி கொடுக்குறேன். ஸோ இது மூலயமா என்னென்னா நம்ம வந்து அந்த மார்ஜின் யூசேஜ் வந்து இங்கே தேவைப்படாது. லைக் பார்த்தீங்கன்னா தெரியும்னு நினைக்கிறேன். அண்ட் நெக்ஸ்ட் இப்போ இதுக்கப்புறம் சன் அந்த இமேஜ் வந்துருச்சு. ஸோ இதுக்கப்புறம் நெக்ஸ்ட் வந்து நம்ம மற்ற இதுக்கு போயிடலாம். அண்ட் ஸோ இதுக்கு வந்து கான்ஸ்ட் அப்படின்றத கொடுத்துடலாம். ஓகே 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 இந்த இடத்துல வந்து கான்ஸ்ட் வந்து ஒர்க் ஆகுது. ஏன் அப்படின்னா இந்த இமேஜ் அசட் இருக்கு இல்லையா, ஸோ இது வந்து சேஞ்ச் ஆகிட்டே இருக்கிறதுனால இந்த இடத்துல கான்ஸ்ட் வராதுன்னு நினைக்கிறேன். ஓகே கான்ஸ்ட் இதுக்கு கொடுத்துருவோம். ஓகே அண்ட் நெக்ஸ்ட் இதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு இதுக்கப்புறம் ஒரு சைஸ் பாக்ஸ் ஆட் பண்ணிக்கலாம் இந்த கண்டெய்னர் லைக். ஸோ முன்னாடி சொன்ன மாதிரி ஒரு மார்ஜின்காக ஓகேவா. சைஸ் பாக்ஸ் ஸோ ஹைட்டு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 20 அண்ட் நெக்ஸ்ட்டு. அண்ட் இதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம வந்து ஒரு டெக்ஸ்ட்டை ஆட் பண்ண போகிறோம். ஸோ டெக்ஸ்ட்டில் வந்து என்ன அப்படின்னா அந்த சிட்டி ஓகேவா. ஸோ அது எந்த சிட்டி அப்படின்றத கொடுக்குறதுக்கு நம்ம டெக்ஸ்ட்டை வந்து ஆட் பண்ண போகிறோம். ஓகே அண்ட் நெக்ஸ்ட்டு இதுக்கப்புறம் என்ன அப்படின்னா இப்போதைக்கு நான் அந்த டெக்ஸ்ட்டை விட்டுறேன். அண்ட் நெக்ஸ்ட்டு ஸ்டைலு. ஸோ ஸ்டைலில் வந்து பார்த்தீங்கன்னா டெக்ஸ்ட்டு ஸ்டைல் அண்ட் நெக்ஸ்ட் வந்து ஃபாண்ட் சைஸு, ஃபாண்ட் சைஸ் 24 அண்ட் நெக்ஸ்ட்டு வந்து ஃபாண்ட் வெயிட்டு, ஃபாண்ட் வெயிட் அண்ட் ஃபாண்ட் வெயிட் வந்து பார்த்தீங்கன்னா ஃபாண்ட் வெயிட் வந்து போல்டு. ஓகே ஸோ இப்போ டெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம இந்த இடத்துல வெதர் அப்படின்ற ஒரு இது க்ரியேட் பண்ணியிருந்தோம் இல்லையா. ஸோ ஸ்னாப்ஷாட் டாட் கிரியேட்டா அப்படின்றது. ஸோ இந்த வெதர் அப்படின்றது பேசிக்காக என்ன சொல்லுன்னா லைக் இந்த ஃபங்க்ஷன் நான் முன்னாடி சொன்ன மாதிரி இந்த ஃபங்க்ஷன் எதை ரிட்டர்ன் பண்ணுது அப்படின்னா வெதர் மாடல் டேட்டா அப்படின்றத ரிட்டர்ன் பண்ணும் கரெக்டாக. ஸோ இந்த வெதர் மாடல் டேட்டாவில் நமக்கு சிட்டி, டெம்பரேச்சர், மேக்ஸ் டெம்ப், மின் டெம்ப்லாம் வரும் இல்லையா. ஸோ இதுதான் நம்ம யூஸ் பண்ண போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து நான் அந்த சிட்டிக்கு இந்த இடத்துல கொடுத்துட்றேன் வெதர் டாட் சிட்டி. ஓகே அண்ட் நெக்ஸ்ட் இதுக்கப்புறம் ஸோ இதில் வந்து கான்ஸ்ட். ஓகே அண்ட் இதில் கான்ஸ்ட்டு அண்ட் நெக்ஸ்ட் இதுக்கப்புறம் இப்போ நம்ம டெக்ஸ்ட்டு வந்து கொடுத்தாச்சு ஓகேவா. ஸோ சேவ் பண்ணுறேன். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இது வந்து புலாங்குளத்துப்பட்டி ஓகே திருச்சியோட இது. ஓகே நம்ம கொடுத்துருக்க அந்த டிஸ்ட்ரிக்கு இது வந்திருக்கு. அண்ட் நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்க அப்படின்னா இதுக்கப்புறம் வந்து நம்ம ஒரு ரோ வைஸ் ஓகேவா ஒரு ரோ மாதிரி க்ரியேட் பண்ணி இங்கிட்ட மேக்ஸிமம் டெம்பரேச்சர் அண்ட் மினிமம் டெம்பரேச்சர் அந்த மாதிரி கொடுக்க போகிறோம். ஸோ இதுக்கு நான் என்ன பண்ணுறேன்னா ஒரு கண்டெய்னர் க்ரியேட் பண்ணிட்டு கண்டெய்னர் ஒன்று க்ரியேட் பண்ணிடுறேன். அண்ட் இந்த கண்டெய்னரில் வந்து மார்ஜின் ஆட் பண்ணிக்கிறேன் ஓகேவா. ஸோ இந்த மார்ஜின் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு
ஆமாம், மார்ஜின் வேணாம். ஸோ இதுக்கப்புறம் நான் சைல்டே யூஸ் பண்ணிடுறேன். அண்ட் இந்த சைல்டில் வந்து பார்த்தீங்கன்னா சென்டர் அப்படின்றத கொடுத்துட்றேன். ஏன் அப்படின்னா இதில் எனக்கு சென்டர் அப்படின்றது வேணும் அப்படின்றதுனால. ஸோ எல்லாமே சென்டரில் அலைன்மெண்ட் ஆகணும். அண்ட் நெக்ஸ்ட்டு சொன்ன மாதிரி ரோ அந்த இடத்துல கொடுக்க போகிறேன். ஓகேவா? ஸோ ரெண்டாக பிரித்து இங்கிட்டு வந்து மேக்ஸிமம் அண்ட் இங்கிட்டு மினிமம் அப்படி சொல்லி மெயின் ஆக்சிஸ் அலைன்மெண்ட் வந்து சென்டர் அப்படின்றத சொல்லிடுறேன். மெயின் ஆக்சிஸ் அலைன்மெண்ட் டாட் சென்டரு. அண்ட் நெக்ஸ்ட் இதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா சில்ட்ரனு. ஸோ சில்ட்ரன் அண்ட் இதில் வந்து நம்ம டெக்ஸ்ட். ஓகேவா? ஸோ டெக்ஸ்ட்டு அண்ட் இந்த டெக்ஸ்ட்டில் வந்து மின் டெம்பரேச்சர். ஓகேவா? மின் வந்து டாலர் வெதர் டாட் மின் டெம்ப். ஓகேவா? அண்ட் நெக்ஸ்ட்டு டிகிரி செல்சியஸ் போடணும் இல்லையா? ஸோ செல்சியஸ் அப்படின்றதே கொடுத்துட்றேன். அதுக்கு வந்து சியா கேப்ஸ் சி யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே. அண்ட் நெக்ஸ்ட் இதுக்கப்புறம் ஸ்டைல் கொடுக்கணும் இல்லையா? ஸ்டைல் வந்து பார்த்தீங்கன்னா டெக்ஸ்ட் ஸ்டைல் ஃபாண்ட் சைஸ் வந்து பார்த்தீங்கன்னா 18 அண்டு கலர் வந்து கலர்ஸ் டாட் பர்பிள். ஓகேவா? ஓகே. அண்ட் நெக்ஸ்ட் இதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம இதே டெக்ஸ்ட்டை அப்படியே காப்பி பண்ணி. ஓகேவா? ஸோ இதை காப்பி பண்ணி இங்கே கீழே பேஸ்ட் பண்ண போகிறோம். அண்ட் இதில் வந்து ஒரு இந்த சிம்பிள் யூஸ் பண்ணிக்கலாம். லைக் ஏன் அப்படின்னா அந்த ஒரு டிஃப்ரென்ஸ் ரெண்டுக்குமே கேப் கிடைக்கணும் அப்படின்றதுக்காக. அண்ட் மின் டெம்பரேச்சர் பதிலாக மேக்ஸ். ஓகே. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நமக்கு மினிமம் அண்ட் மேக்ஸிமம் டெம்பரேச்சர் அப்படின்றது கிடச்சிச்சு. அண்ட் இதோட இதை வந்து கலரை ரெட் அப்படின்னு சொல்லி மாற்றிக்கிறேன். ஸோ அப்போ தான் மேக்ஸ் டெம்பரேச்சர் அப்படின்ற ரெட்டில் அண்ட் இது வந்து இதுலேருந்து கிடைக்கும். ஸோ பார்த்தீங்கன்னா தெரியும்னு நினைக்கிறேன். ஓகே. இப்போ பார்த்தீங்கன்னா கரெக்டாக இருக்குது. அண்ட் நெக்ஸ்ட் இதுக்கப்புறம் வந்து இதோட இதில் வந்து ஒரு சைஸ் பாக்ஸ் ஆட் பண்ணி நம்ம கொஞ்சம் கீழே இறக்குவோம். இந்த சைஸ் பாக்ஸ். ஸோ இதில் வந்து ஹைட்டு 30. ஓகேவா? ஸோ பார்த்தீங்கன்னா நமக்கு கீழே இறங்கிடுச்சு. ஓகே. அண்ட் நெக்ஸ்ட் இதுக்கப்புறம் வந்து இந்த கண்டெய்னருக்கு அப்புறம் நம்ம அந்த மிச்ச லொக்கேஷன்ஸ். ஓகேவா? லொக்கேஷன் ஒரு இது கிரியேட் பண்ணோம் இல்லையா? ஸோ அந்த லொக்கேஷன்ஸை வந்து கால் பண்ண போகிறோம். லைக் எங்கே இது? ஸோ இந்த லொக்கேஷன்ஸ் எல்லாமே அந்த இடத்துல டிஸ்பிளே பண்ணி இந்த லொக்கேஷன் மூலயமா நம்ம வந்து வெதரோட இதை வந்து அப்டேட் பண்ண போகிறோம். ஸோ லைக் நான் இதுக்கு என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா ஒரு கிரிட்டு. ஓகேவா? கிரிட் மாடல் மாதிரி நான் க்ரியேட் பண்ணி இதில் வந்து யூஸ் பண்ண போகிறேன். ஓகேவா? அண்ட் சைஸ் பாக்ஸ் ஒன்று ஆட் பண்ணிக்கிறேன். இதில் வந்து ஹைட் 20 அப்படின்றத செட் பண்ணிக்கலாம். அண்ட் நெக்ஸ்ட் இதுக்கப்புறம் வந்து ஒரு எக்ஸ்பேண்டட் அப்படின்னு சொல்லி ஒரு இது க்ரியேட் பண்ணிக்கிறேன். அண்ட் நெக்ஸ்ட் இதில் தான் வந்து நம்ம அந்த கிரிட் வியூ. ஓகேவா? அதை யூஸ் பண்ண போகிறோம். ஸோ இதுக்கு வந்து கிரிட் வியூ பில்டர் அப்படின்னு சொல்லி ஒரு இது இருக்குது. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா ஓகே தான். அண்ட் இந்த கிரிட் டெலிகேட்டில் வந்து சில்வர் கிரிட் டெலிகேட் வித் ஃபிக்ஸ்டு கிராஸ் ஆக்சிஸ் அக்கவுண்ட் அப்படின்னு சொல்லி ஒரு இது இருக்குது. ஸோ சில்வர் லைக் இங்கே இருக்குது கிரிட் டெலிகேட் வித் ஃபிக்ஸ்டு கிராஸ் ஆக்சிஸ் கவுண்ட். ஓகே. அண்ட்
இதில் வந்து கிராஸ் ஆக்சிஸ் வந்து எனக்கு 2 அப்படின்றது சொல்லிடுறேன். அண்ட் நெக்ஸ்ட்டு வந்து கிராஸ் ஆக்சிஸோட ஸ்பேஸ் எவ்வளோ இருக்கணும் அப்படின்றது ஓகேவா. ஸ்பேஸ் வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு 10 அப்படின்றத சொல்லிடுறேன் ஓகேவா. அண்ட் நெக்ஸ்ட் இதுக்கப்புறம் ஐட்டம் பில்டர். ஸோ இந்த ஐட்டம் பில்டர் வந்து லைக் ஒரு ஃபார் லுப் மாதிரி ஓகேவா. அண்ட் இந்த ஃபார் லுப்பில் கான்டெக்ஸ்ட்டு அண்ட் நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா இண்டெக்ஸ் அப்படின்ற 2 இருக்குது ஓகேவா. ஸோ இந்த இண்டெக்ஸ் தான் நம்ம வந்து யூஸ் பண்ண போகிறோம். ஸோ இந்த இண்டெக்ஸில் லைக் அங்கே பண்ண மாதிரியே நான் என்ன பண்ணுறேன்னா லொக்கேஷன் அப்படின்ற ஒரு இதில் ஒரு வேரியபிள் நான் இங்கே க்ரியேட் பண்ணுறேன் ஓகேவா. ஸோ இந்த எல்ஓசி அப்படின்றது வந்து அந்த லொக்கேஷனோட டேட்டாவை ரெப்ரசன்ட் பண்ண போகுது அப்படின்றனால லொக்கேஷன்ஸை முன்னாடி கொடுத்துருக்கேன் டைப்பு. அண்ட் நெக்ஸ்ட் இதில் வந்து பார்த்தீங்கன்னா லொக்கேஷன்ஸ் டாட் லொக்கேஷன் அப்புறம் அரே ப்ராக்கெட்டில் இண்டெக்ஸ் ஓகேவா. ஸோ இது மூலயமா என்ன ஆகும்னா ஸோ அந்த ஃபார் லுப்பில் ஃபஸ்ட்டு அந்த i is equal to 1 ஸோ அந்த மாதிரி போடும் இல்லையா. ஸோ அந்த மாதிரி இதில் வந்து இதுதாகும். அண்ட் நெக்ஸ்ட் வந்து ரிட்டர்னில் இங்க்வெல் அப்படின்னு சொல்லி ஒரு விட்ஜெட் இருக்குது. ஸோ இந்த இங்க்வெல் அப்படின்றது என்ன அப்படின்னா லைக் எந்த ஒரு ஆப்ஜெக்டையுமே வந்து நீங்கள் பட்டன் ஆப்ஜெக்ட் மாதிரி கன்வெர்ட் பண்ணலாம். லைக் பட்டன் ஆக்ஷன் அந்த மாதிரி ஓகேவா. ஓகே அண்ட் நெக்ஸ்ட் இந்த இங்க்வெல்ல நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா ஒரு கண்டெய்னர் ஓகேவா. சைல்டில் ஒரு கண்டெய்னர் அப்படின்றது க்ரியேட் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் இந்த கண்டெய்னரில் நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா ஒரு டெக்கரேஷன் ஃபஸ்ட்டு ஆட் பண்ணிடுவோம் இந்த கண்டெய்னருக்கு. ஏன் அப்படின்னா இது வந்து ஒரு பட்டன் மாதிரி இருக்க போகுது அப்படின்றதுக்காக. அண்ட் பாக்ஸ் டெக்கரேஷன் அண்ட் இதில் வந்து பார்த்தீங்கன்னா கலரு. ஸோ கலர் வந்து கலர்ஸ் டாட் டீப் பர்பிள் அண்ட் இது வந்து 500 ஓகேவா. அண்ட் நெக்ஸ்ட் இதுக்கப்புறம் வந்து பார்டர் ரேடியஸ் ஓகேவா. ஸோ அந்த பார்டர் ரேடியஸு அண்ட் இதில் வந்து பார்டர் ரேடியஸ் டாட் ஆல் அண்ட் இதில் வந்து நான் என்ன சொல்கிறேன்னா 20 அப்படின்றத கொடுத்துட்றேன். அண்ட் நெக்ஸ்ட் இதுக்கப்புறம் வந்து நம்ம என்ன பண்ணுறோன்னா இந்த கண்டெய்னரோட டெக்கரேஷன் ஓகேவா அது முடிஞ்சிடுச்சு. அண்ட் அலைன்மெண்ட் ஓகேவா. ஸோ இந்த அலைன்மெண்ட் வந்து எனக்கு சென்டராக இருக்கணும்னு சொல்லிடுறேன். அலைன்மெண்ட் டாட் சென்டர் ஓகேவா. அண்ட் நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா இதில் சைல்டில் வந்து நம்ம டெக்ஸ்ட்டை கொடுக்க போகிறோம். ஸோ டெக்ஸ்ட்டு ஓகேவா. டெக்ஸ்ட்டில் வந்து பார்த்தா நம்ம அந்த டாட் சிட்டி அண்ட் நெக்ஸ்ட்டு கலர் ஸ்டைல் கொடுக்கணும் இல்லையா. ஸ்டைலில் வந்து டெக்ஸ்ட் ஸ்டைல் அண்ட் நெக்ஸ்ட் இதில் வந்து கலர்ஸ் டாட் ஒயிட்டு அண்ட் நெக்ஸ்ட் வந்து ஃபாண்ட் சைஸு அண்ட் இது வந்து 18 அப்படின்றத கொடுத்துறேன் ஓகேவா. ஸோ பார்த்தீங்கன்னா நமக்கு எல்லாமே முடிஞ்சிருச்சு. அண்டு ஓகேண்ணா int cannot be assigned to the parameter of radius. ஓ சாரி border radius டாட் சர்க்குலர் அப்படின்றதுல தான் வந்து இதை கொடுக்கணும். ஓகே ஓகே லொக்கேஷன் இன்வேலிட் வேல்யூ நாட் இன் ரேஞ்சு. ஓகே 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 இது ஏன் அந்த எரர் வந்திருக்கு அப்படின்னா லைக் நம்ம இந்த ஒரு கிரிட் வியூ இல்லைனா லிஸ்ட் வியூ நீங்கள் க்ரியேட் பண்ணுறீங்க அப்படின்னா அதில் ஐட்டமோட கவுண்ட் எவ்வளோ இருக்குன்னு சொல்லணும் ஓகேவா. இல்லை அப்படின்னா அது இன்ஃபினிட்டி இல்லைனா சம்திங் வந்து கன்சிடர் பண்ணிக்கும். ஸோ அதனால வந்து இந்த மாதிரி எரர் வந்திருக்கு ஓகேவா. அவுட் ஆஃப் ரேஞ்ச் அப்படின்னு சொல்லி. ஸோ இதுக்கு வந்து ஐட்டம் கவுண்ட் அப்படின்றது ஓகேவா. ஸோ இதை நான் கொடுக்க மறந்துட்டேன். அண்ட் இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா லொக்கேஷன்
டாட் லொகேஷன்ஸ் டாட் லென்த்து. ஓகேவா? ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம ஐட்டம் லென்த்து கொடுத்தாச்சு. அண்டு இதுக்கப்புறம் நம்ம ஒரு ரீலோட் பண்ணலாம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நமக்கு வந்திருக்கா? ஸோ சென்னை, எக்மோர், திண்டுக்கல், திருச்சி அப்படின்னு சொல்லி வந்திருக்கு. அண்ட் இதில் வந்து நம்ம இந்த சைஸ் வந்து கொஞ்சம் பெருசாகவே இருக்கு. ஓகேவா? ஸோ ஓகே. கிராஸ் ஆக்சிஸ் இதோட ஸ்பேஸிங்கே அதிகப்படுத்தி விடுவோம். அதனால கொஞ்சம் குறையிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ மெயின் ஆக்சிஸ் ஸ்பேஸிங் ஓகே. இப்போ கொஞ்சம் பார்க்க நல்லா இருக்கு. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும் நம்மளோட அந்த லிஸ்ட்டில் இருந்த லொக்கேஷன் லிஸ்ட்லேருந்து எல்லாமே வந்து நம்ம இங்கே டிஸ்பிளே பண்ணியாச்சு. அண்ட் நெக்ஸ்ட் இப்போ வந்து நம்ம என்ன பண்ணோம்னா லைக் ஒவ்வொரு இதையும் கிளிக் பண்ணும்போது நமக்கு அந்த அந்த பூலாங்குளத்துப்பட்டின்னு இருக்கு இல்லையா, அந்த ஊர் லைக் திருச்சியோட இது. அண்ட் நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா அந்த டெம்பரேச்சர் அந்த இது எல்லாமே மாறணும், அப்டேட் ஆகணும். ஓகேவா? ஸோ இதுக்காக தான் நான் சொன்ன மாதிரி அந்த ஈக்குவல் அப்படின்ற ஒரு இதை யூஸ் பண்ணியிருந்தேன். ஸோ நெக்ஸ்ட் இப்போ இந்த ஈக்குவல் அப்படின்றது எங்கே இருக்குது? ஓகே, இங்கே இருக்குது. லைக் இதில் வந்து ஆன் டேப். ஓகேவா? அதை நான் கால் பண்ண போகிறேன். ஆன் டேப்பில் நான் என்ன பண்ணுறேன்னா ஒரு ஃபங்க்ஷன் க்ரியேட் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் இதுக்குள்ளே என்ன பண்ணுறேன்னா ஒரு செட் ஸ்டேட்டில், ஓகேவா, செட் ஸ்டேட்டில் நான் வந்து அந்த வெதர் ஃபியூச்சர் அப்படின்றத கால் பண்ணுறேன். ஓகேவா? ஸோ சேம் வெதர் ஃபியூச்சர் அண்ட் இதில் வந்து ஃபெச் டேட்டா அப்படின்றதில் நான் என்ன பண்ணுறேன்னா ஜிப்புக்கு பதிலாக இந்த இடத்துல நமக்கு கிடச்சிச்சு இல்லையா, லாக் டாட் ஜிப் கோடு. ஓகேவா? ஸோ இந்த லொக்கேஷனில் உள்ள ஜிப் கோடு அவ்வளோதான். ஸோ பார்த்தீங்கன்னா நமக்கு அந்த பட்டன் ஈவெண்ட்டு செட் பண்ணியாச்சு. ஸோ இப்போ நம்ம கிளிக் பண்ணோம் அப்படின்னா நமக்கு அதுக்கேற்றாப்படி அந்த இடத்துல மாறும். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா சென்னை வந்துருச்சா? சென்னை அதோட இது எவ்வளோ அப்படின்ட்டு வந்துச்சு. அண்ட் திண்டுக்கல் அப்படின்னு வச்சேன் அப்படின்னா ஓகே, திண்டுக்கல்லோட இது வந்து நமக்கு மேபி அந்த திண்டுக்கல்லோட லொக்கேஷன் அந்த ஜிப் கோட் தப்பாக இருக்குன்னு நினைக்கிறேன். ஒரு தடவை ரீலோட் பண்ணோம். ஓகே, எக்மோர். ஓகே, எக்மோர் வருது. ஒரு நிமிஷம் இருங்க. ஸோ பார்த்தீங்கன்னா எக்ஸ்ட்ரா ஒரு 0 ஆட் பண்ணியிருக்கேன். அதனால தான் இந்த இடத்துல இது. அண்ட் இந்த இடத்துலையும் எக்ஸ்ட்ரா ஒரு 0. அவ்வளோதான், வேற ஒன்றும் இல்லை. ஸோ ஜிப் கோடு தான் நமக்கு வந்து எரராக இருக்குது. தப்பான ஜிப் கோடு கொடுத்தா அந்த இடத்துல எப்படி நமக்கு வந்து ஏபிஐயில் ஆன்சர் வரும்? ஓகேவா? ஸோ அவ்வளோதான் ப்ராப்ளம்மு. அண்ட் இப்போ பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி திருச்சியில் தான் இருந்துச்சு. ஸோ இப்போ திண்டுக்கல் மொத்தம். ஸோ திண்டுக்கல் பார்த்தீங்கன்னா வருதுன்னு நினைக்கிறேன். லைக் இது வந்து பார்த்தீங்கன்னா திண்டுக்கல்லில் ஒரு ஜிப் கோடு. ஓகேவா? திண்டுக்கல்லோட இதில் வந்து ஒரு ஜிப் கோடு எடுத்துருக்கேன். பட் பர்டிகுலராக திண்டுக்கல்னு சொல்ல முடியாது. ஓகேவா? அதே மாதிரி தான் மற்ற எல்லா இதுக்குமே. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம ஒவ்வொரு இதுவும் கிளிக் பண்ணும்போது ஒவ்வொரு இதோட அந்த இது அப்டேட் ஆகிற தெரியும் நினைக்கிறேன். அண்ட் ஸோ அவ்வளோதாங்க இந்த வீடியோ. அண்ட் இந்த வீடியோவில் உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா மறக்காம கமெண்ட்ஸ் சொல்லுங்கள். ஓகேவா? அண்ட் மேபி நான் அந்த கோடு வந்து நான் என்னோட கிட்டப் லிங்க் கூட தரேன். நீங்கள் கூட எடுத்து செக் பண்ணி பாருங்கள். ஓகேவா? அண்ட் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் ஒரு லைக் தச்சுட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணி விட்ருங்க. ஸோ அவ்வளோதாங்க இந்த வீடியோ. ஸோ பாய் கைஸ்.